பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதுவும் தருமையான வேலையை ஆண்டவரே உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உமது பெயரின் மாட்சிமையை ஆண்டவரே நீர் எங்களை காத்து கொண்டு இதோ நீர் எனக்கு ஆசிரியராக இருந்து ஆண்டவரே இந்த இறை வார்த்தைகளை நீர் கற்றுத்தருவதற்காக நன்றி செலுத்துகிறேன். அப்போ இந்த வேலையை நீர் முற்றிலுமாய் பொறுப்படுத்திக் கொள்ளும். உமது கரத்திலே முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன். இந்த இறைவார்த்தை பகுதியை நீர் முற்றிலுமாய் உமது பேரன்பினால் எங்களை வழிநடத்த வேண்டும். ஆண்டவரே நீர் முற்றிலுமாய் இதை ஆசீர்வதிக்க வேண்டும், பிறருக்கு ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி அப்பா உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீ உண்மையுள்ளவராய் இருப்பதனாலே இந்த உண்மைகளை குறித்து ஆண்டவரே நீர் என்னோடு பேசும்படிக்கு, பிறரோடு பேசும்படிக்கு, இந்த வேலையிலே நீர் இடைபடும்படிக்காக பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியங்களையும் கற்றுத்தரும் ஆவியானவரே, உமது பிரசன்னம் என்னோடு இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இதை கேட்போருக்கும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் தூய ஆவியானவரே இருக்கும்படியாக நான் கெஞ்சி மன்றாடுகிறேன். என் ஜெபங்களும் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முந்தின இறைவார்த்தை பகுதியிலே அவர்கள் காணாமல் போனதை பற்றி நாம் தியானித்தோம். அவர்கள் இயேசு வந்தபோது அவர்களில் எல்லோரும் இருளடைந்ததை குறித்தும் நாம் தியானித்தோம். அப்படியாக அந்த தலைமை குருக்களுக்காக நாம் அந்த வார்த்தைகளை, பொய்யான இறை வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசின அந்த காரியத்தை குறித்து நாம் தியானித்தோம். இந்த அருமையான வேளையிலும் கூட அந்த இறைவார்த்தை பகுதியை முன்னிட்டு நாம் இன்னும் சில இறைவார்த்தை பகுதிகளை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இன்று ஆண்டவர் நமக்கு தந்த இறைவார்த்தை லூக்கா நற்செய்தி 17வது அதிகாரம் 25வது உள்ள இறைவார்த்தைகள். ஆனால் முதலில் அவர் பல துன்பங்கள் பட்டு இந்த தலைமுறையினரால் உதறி தள்ள வேண்டும். நண்பர்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த காலத்தை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி, அவர்களை பற்றி, அந்த தலைமுறையை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகின்றார். அந்த தலைமுறையினாலே அவர் உதறி தள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியிலே நமக்கு கற்றுத்தருகிறார். அவர் எப்படி உதறி தள்ளப்பட்டார், எதனாலே தள்ளப்பட்டார், எந்த காரியத்திற்காக அவர் தள்ளப்பட்டார் என்பதை குறித்து ஆண்டவர் இந்த இறைவார்த்தை பகுதியிலே நம்மை தியானிக்கும்படி நம்மளை வழிநடத்த இருக்கின்றார். அதிலே நாம் சற்று மகிழ்ச்சியோடு இந்த இறைவார்த்தை பகுதியை நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இதனாலே நாம் அந்த தலைமுறை எப்படி உதறி தள்ளப்பட்டது என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 23வது அதிகாரம் 15வது இறைவார்த்தை. வெளிவேடக்காரரே, மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஒருவரையாவது உங்கள் சமயத்தில் சேர்ப்பதற்கு நாடென்றும் கடல் என்றும் பாராமல் சுற்றி அலைகின்றீர்கள். அவ்வாறு சேர்ந்த பின்னர் அவரை உங்களை விட 2 மடங்காக நரக தண்டனைக்கு ஆளாக்குகிறீர்கள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவர்கள் செய்த காரியம் என்ன என்று சொல்லி அந்த தலைமுறையை முன்னிட்டு அவர்கள் எப்படி தள்ளப்பட போகிறார்கள் என்பதை குறித்து ஆண்டவர் இந்த மத்தேயு நற்செய்தியின் வழியாக நமக்கு கற்றுத்தருகிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொருவரையும் கண்டுபிடித்து கடல் என்றும் நகர் என்றும் பாராமல் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். அன்றைய நாட்களிலே இயேசுவுக்கு எதிராக அவர்கள் தீச்செயல் புரியும்படி ஒருத்தரையும் விட்டு வைக்கவில்லை என்று சொல்லி அவர்கள் கடல் என்றும் நகர் என்றும் பாராமல் சுற்றி அலைந்து அந்த தலைமுறையினரை அவர்கள் கண்டுபிடித்தார்கள் என்று சொல்லி இந்த காரியத்திலே ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக நமக்கு விளக்குகிறார். அவர்களை விட, அந்த தலைமை குருக்களை விட, பரிசேயர்களை விட, மூப்பர்களை விட 2 மடங்கான தண்டனையை அந்த மக்கள் மேலே
நரக தண்டனைக்கு ஆளாக்குகிறார்கள் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் அந்த இயேசுவை எப்படி அந்த தலைமுறை தள்ளினது என்பதை குறித்து இவர்கள் திட்டம் போட்டு அந்த மக்களை ஒருவரை கூட விட்டு வைக்காமல் கடல் என்றும் நகர் என்றும் பாராமல் சுற்றி அலைந்து திரிந்து அந்த மக்களை ஒன்று சேர்த்து அவர்கள் 2 மடங்கான தண்டனையை பெறும்படியாக அவர்கள் செய்து விட்டார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படி என்ன அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தை சற்று ஆராய்ந்து பார்த்தோமே என்று சொன்னால், அவர்கள் எந்த மாதிரியான தண்டனை நரக தண்டனை பெற்றார்கள் என்று சொல்லி 2 மடங்கான நரக தண்டனை பெற்றார்கள் என்று சொல்லி நாம் சற்று ஆழத்தோடு தியானிக்கும் பொழுது, இணைச்சட்டம் 28வது அதிகாரம் 9வது இறைவார்த்தை, உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவர்தம் வழிகளில் நடந்தால் அவர் உனக்கு ஆணையிட்டு சொன்னபடி உன்னை தம் தூய மக்களினமாக நிலைநிறுத்துவார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இணைச்சட்டத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுத்தருகிறார் என்று சொன்னால், அவர் ஆணையிட்டு சொன்ன தம் தூய மக்களினமாக நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அவர் கற்றுத்தந்த வழிகளிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் அந்த தலைமை குருக்களும் பரிசேயர்களும் ஆண்டவருக்கு எதிராக அந்த காரியத்தை செய்வதை குறித்து மத்தேயு நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் 2 மடங்கான தண்டனை பெறும்படிக்காக அந்த நல்வாழ்வை அந்த கட்டளைகளை கடைப்பிடித்து அவர்கள் வாழ வேண்டிய அந்த மக்களை பிடித்து அவர்களை வாழ விடாமல் செய்து 2 மடங்கான தண்டனையை அவர்கள் மேல் சுமத்துகிறார்கள் என்று சொல்லி ஆக்குகிறார்கள் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை சொல்லுகிறது. தம் ஆணையிட்டு சொன்னபடியே உன்னை தம் தூய மக்களினமாக நிலைநிறுத்துவார் என்று ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்திலே அவர்கள் உண்மையுள்ளவர்களாக நிலைநிற்கவில்லை என்று சொல்லி இந்த இறை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. அந்த இயேசு சொன்ன வார்த்தையின் அடிப்படையின் காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் தூய மக்களாக நிலைநிற்கவில்லை என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் இதிலே மக்கள் இனத்தை ஆண்டவருடைய கட்டளையின்படி நடந்தால் அவர்களை நிலைநிறுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக நமக்கு கற்றுத்தருகிறார். அவர்கள் நிலை நின்றார்களா நிலை நிற்கவில்லையா என்பதை குறித்து நாம் அடுத்த இறைவார்த்தை பகுதியை தியானித்தோம் என்று சொன்னால் சற்று ஆழமாக நாம் புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பகுதியை நமக்கு காண்பித்து தருகிறார். அதே இணைச்சட்டம் 19வது அதிகாரம் 10வது இறைவார்த்தை, ஏனெனில் நீ உரிமையாக்கி கொள்ளும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் கொடுக்கவிருக்கும் நாட்டில் குற்றமில்லாதவரின் இரத்தம் சிந்தப்படுவதால் உன்மேல் இரத்த பழி வரலாம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த நாட்டிலே வாழ்ந்த மக்கள் மேல் இரத்த பழி வரலாம் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. இன்னும் நாம் சற்று ஆழமாக தியானிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இறைவார்த்தை இன்னொரு முறை நான் படிக்கிறேன். ஏனெனில் நீர் உரிமையாக்கி கொள்ளும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் கொடுக்கவிருக்கும் நாட்டில் குற்றமில்லாதவரின் இரத்தம் சிந்தப்படுவதால் உன்மேல் இரத்தப்பழி வரலாம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிறது. குற்றமில்லாதவருடைய இரத்தம் சிந்தப்படுவதனாலே உன்மேல் இரத்தப்பழி வரலாம் என்று சொல்லி அந்த காரியத்தை குறித்து இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த இரத்தப்பழியை 2 மடங்காக கூட்டும்படி அவர்கள் முயற்சி செய்து காடென்றும் நகரென்றும் கடல் என்றும் வீடுகள் என்றும் சுற்றி திரிந்து அவர்கள் அந்த காரியத்தை செய்கிறார்கள். அதனாலே தான் அந்த இயேசு கிறிஸ்து ஒரு இடத்திலே வரும்போது ஒரு விபச்சார பெண்ணை கையும் மையுமாக பிடித்து கொண்டு வந்து, இதோ இவளை நான் கையும் மையுமாக பிடித்தோம், இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அந்த விபச்சார தலைமுறையினரால் உதறி தள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் சற்று ஆலோசித்தோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அன்றைய நாட்களிலே அவர்கள் எல்லோருடைய பெயரும் எழுதி
அந்த பெண்ணை விடுவித்தாள். அப்படி என்றால் அந்த காரியம் என்னவென்று நீங்கள் சற்று ஆலோசித்து பாருங்கள். அதனாலே தான் குற்றமில்லாதவருடைய இரத்தம் சிந்தப்படுவதற்கு அவர்கள் காரணமாய் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் சற்று ஆழமாக தியானிக்க வேண்டும். அப்படியாக அவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருடைய பெயராய் எழுதி எல்லோரும் போய்விட்டார்கள். ஆண்டவர் அவளையும் தீர்ப்புக்கு உள்ளாக்காதபடி, நானும் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் உன் பாவங்களை மன்னித்து விட்ட, நீ போய் வரலாம் என்று சொல்லி, இனிமேல் பாவம் செய்யாத என்று சொல்லிவிட்டார். ஆனால் இந்த மக்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் ஏன் தங்கள் 2 மடங்காக தங்கள் செயல்களை செய்தார்கள் என்று சொல்லி இன்னொரு இறைவார்த்தை பகுதியை நாம் தியானித்தோம் என்று சொன்னால் சற்று முற்றிலுமாக ஆழமாக புரிந்து கொள்ள முடியும். அப்படி அந்த குற்றமில்லாதவருடைய இரத்தத்தை மேல் சிந்தப்படுவதனால் அவர்கள் மேல் எப்படி அந்த இரத்தப்பழி வந்தது என்பதை குறித்து நாம் சற்று ஆழமாக தியானிக்கும் பொழுது, மத்தேயு நற்செய்தி 27வது அதிகாரம் 24 26 முடிய உள்ள இறைவார்த்தைகளை நாம் சற்று ஆழமாக புரிந்து கொண்டு தியானிக்க வேண்டும். பிலாத்து தம் முயற்சியில் பயன் ஏதும் ஏற்படவில்லை, மாறாக கலகமே உருவானது என்று கண்டு கூட்டத்தினர் முன்னிலையில் தண்ணீரை எடுத்து, இவனது இரத்தப்பழியில் எனக்கு பங்கில்லை, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறினார். தன் கைகளை கழுவினார். அதற்கு மக்கள் அனைவரும், இவனுடைய இரத்தப்பழியில் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகளின் மேலும் விழட்டும் என்று பதில் கூறினார்கள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். குற்றமில்லாதவர்களுடைய இரத்தம் சிந்தப்படும், உங்கள் மேலே அந்த பழி வரும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த கற்றுக் கொடுத்தார். ஆனால் அதிலிருந்து விடுதலை பெறவோ, அதிலிருந்து அந்த பரிசேயர்களிடமோ தலைமை குருக்களிடமோ அந்த மூப்பர்களிடமிருந்து அவர்களை விட்டு விலக இந்த மக்களுக்கு மனசில்லை. அதனாலே தான் அந்த காரியத்தை குறித்து நாடென்றும் கடல் என்றும் அலைந்து திரிந்து அவர்களை ஒன்று சேர்த்து இந்த இரத்தப்பழிக்கு 2 மடங்கான தண்டனைக்கு இவர்களை ஆளாக்குகிறார்கள். நண்பர்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இறைப்பகுதி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அவர்கள் மட்டுமா அந்த இரத்தப்பழியை ஏற்றுக்கொண்டார்கள்? இல்லையே. இதோ தன்னுடைய பிள்ளைகளுக்கும் ஆபிரகாமின் வழிமரபு 2 வழிமரபிலே விண்மீனை போல உள்ள வழிமரபிற்கும் மணல் தறிக்கு ஒப்பான வழிமரபிற்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் இந்த இரத்தப்பழியிலே பங்கு வர வேண்டும், பங்கு சேர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தங்கள் இரத்தப்பழியை கொடுக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் ஆபிரகாமின் வழியாக நீர் யாரை ஆசீர்வதிப்பீரோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், யாரை சபிப்பீரோ அவர்களை நான் சபிப்பேன் என்று ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார். இப்படி நம்மளுடைய பிள்ளைகளின் மேலே அவர்கள் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்து சென்றிருக்கிறார்களே, இதை குறித்து நாம் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த இரத்தப்பழி எதற்காக நம் மேலே வந்தது என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த காரியத்தை ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் பிலாத்தின் மனைவியும் பிலாத்தும் அந்த இரத்தப்பழியிலிருந்து விடுதலை பெற்று விடுகிறார்கள். நம்முடைய மக்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள் அதை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு, அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனம் இல்லை. அந்த இரத்தப்பழியை ஏற்றுக்கொள்கிறார்கள். 2 மடங்கு தண்டனை பெறுவதற்காக, அவர்களுக்கும் நமக்கும் 2 மடங்கு தண்டனையை பெறுவதற்காக அவர்கள் முயற்சி செய்தார்கள். அந்த முயற்சியிலே அவர்கள் வெற்றியும் பெற்றார்கள். நம்ம மேலே இரத்தப்பழியை வைத்து விட்டார்கள், பிள்ளைகளுக்கு மேலும் இரத்தப்பழியை வைத்து விட்டார்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து விட்டார்கள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதனாலே தான் ஏசாயா இறைவாக்கினர் இந்த காரியத்தை குறித்து நமக்கு திட்டமும் தெளிவுமாக நமக்கு கற்றுத்தருகிறார். ஏசாயா 53வது அதிகாரம் 5வது இறைவார்த்தை, அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிலைவாழ்வை அளிப்பதற்காக அவர் தண்டிக்கப்பட்டார், அவர்தாம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். என் அன்பார்ந்த சகோதர
என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவர் காயப்படுகின்றார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் காயமடைந்து அதிலே நமக்கு நிலை வாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். இப்படி ஒரு தண்டனை அவர்கள் வழியாக நமக்கு மீட்பு உண்டாகிறது. இதனாலே தான் இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக பேசுகிறார். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் என்னவாய் இருந்தது என்று சொல்லி நீங்கள் சற்று ஆலோசித்து பார்க்கும்படியாக இன்னும் சற்று இறைவார்த்தை பகுதிக்குள்ளே நாம் கடந்து செல்லுவோம். அப்படி நிலைவாழ்வை பெறும்படியாக ஆண்டவர் நமக்காக காயப்பட்டார். நம் குற்றங்களுக்காக, அவர்களுடைய குற்றங்களும் நம்மளுடைய குற்றங்களுக்காக ஆண்டவர் தண்டிக்கப்பட்டார் என்று சொல்லி, நாம் வாழ்வுடையதற்காக தண்டிக்கப்பட்டார் என்று சொல்லி ஏசாயாவின் வழியாக அந்த இறைவார்த்தை பகுதியை நாம் தியானித்தோம். அடுத்த இறைவார்த்தை பகுதிக்குள்ளே நாம் கடந்து செல்லுவோம். திருப்பாடல்கள் 14 அதிகாரம் 2வது இறைவார்த்தை. ஆண்டவர் விண்ணகத்தில் நின்று மானிடரை உற்று நோக்குகின்றார். மதிநுட்பம் உள்ளோர், கடவுளை நாடுவோர் எவராவது உண்டோ என பார்க்கிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இயேசுவின் காயமடையாமல் இருக்க, இயேசு அந்த இரத்தத்தை சிந்தாமல் இருக்க மதிநுட்பம் உள்ளவர்கள் யாராயிலும் உண்டோ என்று சொல்லி அந்த இறைவார்த்தையின் பகுதியிலே ஆண்டவர் தாவீதோடு கற்றுத்தருகிறார். அப்படி என்றால் அந்த மதிநுட்பம் உள்ள மனிதர்கள் கடவுளை நாடி வந்தார்களா என்று பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் அன்றைக்கு இரத்த பலியை ஏற்றுக்கொண்டு எல்லாருமே மதிநுட்பத்திலே இருந்து அவர்கள் அந்த தீய வழிக்கு சென்று விட்டார்கள். மதிநுட்பம் இல்லாதபடி அவர்கள் நடந்து கொண்டார்கள். தங்கள் மேலும் தங்கள் பிள்ளைகளின் மேலும் இரத்த பலியை ஏற்றுக்கொள்வதாக அவர்கள் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்துவிட்டு சென்று விட்டார்கள். இதனாலே தான் அந்த இறைவார்த்தை பகுதி அன்றைய நாட்களிலே அந்த இயேசுவுக்கு அப்படி நிகழாமல் இருக்க, நம்ம மேல் இரத்தப்பழி வராமல் இருக்க அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், விண்ணகத்தில் இருந்து நோக்குகின்றார். மதிநுட்பமுள்ள மானிடர் யாராவது உண்டா அப்படி என்று அவர் சற்று ஆலோசித்து பார்த்தபோது ஒருவரையும் காணவில்லை என்று சொல்லி அந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. அப்படி ஏன் ஒருவரும் அந்த இறைவார்த்தை பகுதியை காணவில்லை என்று சொல்லி நாம் இன்னொரு இறைவார்த்தை பகுதியை நாம் சற்று ஆழமாக தியானிப்போம். மத்தேயு நற்செய்தி 22வது அதிகாரம் 41 முதல் 46 வரை உள்ள இறைவார்த்தைகள். அந்த மதிநுட்பம் உள்ளவர்கள் யாராகிலும் இருந்தார்களா என்று சொல்லி இந்த இறைவார்த்தையை தியானிக்கும் பொழுது நாம் இதை அறிந்து கொள்ளலாம். பரிசேயர் ஒன்று கூடி வந்தபோது இயேசுவும் அவர்களை பார்த்து கேள்வி கேட்க தொடங்கினார். அவர், மெசியாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய மகன் என்று கேட்டார். அவர்கள், தாவீதின் மகன் என்று பதிலளித்தனர். இயேசு அவர்களிடம், அப்படியானால் தாவீது தூய ஆவியால் தூண்டுதலால் அவரை தலைவர் என அழைப்பது எப்படி? ஆண்டவர் என் தலைவரிடம், நான் பகைவர்களை அடிமையில் வைக்கும் வரை நீர் என் வலப்பக்கத்தில் வீற்றிரும் என்று உரைத்தாரே என அவரே கூறியுள்ளாரே அல்லவா? எனவே தாவீது அவரை தலைவர் என அழைப்பதால் அவருக்கு மகனாயிருப்பது எப்படி என்று கேட்டார். அதற்கு எவரும் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக கூற இயலவில்லை. அது முதல் அவரிடம் எவரும் எதுவும் கேட்க துணியவில்லை. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை நாடுகின்ற ஒருவரும் அங்கு இல்லை என்று சொல்லி ஒருவரும் அதற்கு பதில் கூறவில்லை. ஆண்டவரை நாடுகின்ற அந்த மக்கள் அதற்கு இயேசு கேட்கிற காரியத்திற்கு பதில் சொல்லவில்லை. அவர் தாவீதின் மகன் இல்லை என்று சொல்லுகிறார். இதிலே தான் இந்த இறைவார்த்தை பகுதியிலே அதை திட்டமும் தெளிவுமாக இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். அந்த பரிசேயர்களும் தலைமை குருக்களும் மூப்பர்கள் எல்லாம் வந்தபோது அவர்கள் சொன்ன பொய்யை குறித்து, ஆண்டவர் தாவீதின் மகன் என்று நீங்கள் சொன்னீர்களே, இப்போ என்னிடம் நீங்கள் இதற்கு பதில் கூறுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவர்களை ஒன்று கூடி வந்தபோது, அது ஒரு வாய்ப்பு கிடைத்த போது அவர்களை எதிர்த்து நிற்கிறார். நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள்? என் மக்களுக்கு ஏன் இப்படி செய்தீர்கள் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். அதிலே மதிநுட்பம் உள்ள அந்த பரிசேயர்களுக்குள்ளும் தலைமை குருக்களுக்குள்ளும் போதகர்களுக்குள்ளும் மதிநுட்பம் உள்ளவர்கள் ஒருவரும் இல்லை. ஆண்டவர் கேட்டதற்கு பதில் சொல்ல அவர்களால் இயலவில்லை.
அந்த பொய்யை அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதனாலே அவர்கள் தாவீதின் மகன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் தாவீதின் மகன் இல்லை என்று சொல்லி அவர் இயேசு கிறிஸ்து திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறார். இன்றைய நாட்களிலே நாம் இதை தியானிக்க வேண்டும். ஆண்டவர் இந்த வார்த்தையை குறித்து எவ்வளவு கண்ணும் கரிசனமாக நமக்கு கற்றுத்தருகிறார். அவர் தாவீதின் மகனில்லை என்று திட்டமும் தெளிவுமாக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிறார். நான் தாவீதுக்கு தலைவன் தான் என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படி என்று சொன்னால் அவருடைய பாடுகளிலே அவருடைய செயல்களிலே தாவீதின் மகனை குறித்து ஏளனம் செய்ததாக நீங்கள் பைபிளிலே வாசித்து பாருங்கள். ஏனென்றால் அவர்கள்தான் அந்த பொய்யை சொல்லிவிட்டார்களே, அந்த பெயரை சொல்லி அவர்கள் ஏளனம் செய்ய முடியாது. அதனாலே தான் இந்த காரியத்தை குறித்து இயேசு திட்டமும் தெளிவுமாக நமக்கு கற்றுத்தருகிறார். தாவீதின் மகன் என்று சொல்லி அந்த ஓசானா பாடி அவர்கள் ஏமாற்றினார்கள். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து மறுமொழி ஒன்றும் கூற முடியாதபடி அவர்கள் முற்றிலுமாய் மானங்கெட்டு போய் நிற்கிறார்கள். இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். நாம் இந்த மானக்கேட்டிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். இயேசு சொல்லுகிறார், நான் தாவீதுக்கு தலைவன், நான் அவனுக்கு மகனில்லை என்று சொல்லி இயேசு திட்டமும் தெளிவுமாக நமக்கு கற்றுத்தருகிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படி என்றால் இந்த இறைப்பகுதியை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், யூதா மக்களுக்கு நான் அரசன் இல்லை என்று சொல்லி ஏற்கனவே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அரசன் என்று சொல்லி. அப்படி என்றால் தாவீதின் கோத்திரத்தாருக்கு நான் அரசன் இல்லை என்று சொல்லித்தான் இந்த காரியத்தின் வழியாக அவர் திட்டமும் தெளிவுமாக கற்றுத்தருகிறார். அப்படி என்றால் சொன்னால் அதை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் தாவீதுக்கு அவர் மகனாய் இருப்பது எப்படி என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். தாவீதுக்கு அவர் இறைவாக்கினராக வந்தார். முன்பின் இறைப்பகுதியிலே நாம் கற்றுக் கொடுத்திருந்தோம். அவர் இஸ்ராயலின் குடும்பத்திற்காக அவர் இறைவாக்கினராக வந்தார் என்று சொல்லி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஆனால் இந்த இறைவார்த்தை பகுதியிலே அவர்களுக்கு அரசன் இல்லை என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கிறார். தாவீதுக்கு நான் மகன் இல்லை, அப்படி நான் மகனாக இருந்திருந்தால் என் காவலாளர்கள் எனக்காக போராடி அந்த ஆட்சியை இந்த உலகத்திலே நிலைநிறுத்தி இருப்பார்களே என்று சொல்லி பிலாத்திடம் திட்டமும் தெளிவுமாக அவர் பேசுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இறைவார்த்தையின் வழியாக கற்றுக் கொடுப்பதிலே நம்பிக்கை வைக்க வேண்டும். இதனாலே தான் இந்த இறைப்பகுதியிலே ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக நமக்கு கற்றுத்தருகிறார். அப்படி என்று சொன்னால் மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரத்தை 3-4 உள்ள இறைவார்த்தைகளை தியானிப்போம். காலை வேளையில் வானம் சிவந்து மந்தமாய் இருந்தால் இன்று காற்றுடன் கூடிய மழை இருக்கும் என்பீர்கள். வானம் சிவந்து தோற்றத்தை பார்க்கும்போது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் காலத்தின் அறிகுறிகளையும் அறிய உங்களுக்கு முடியாதா? இந்த தீய விபச்சார தலைமுறையினரை அடையாளம் ஒன்று கேட்கிறார்கள். இவர்களுக்கு வேறு எந்த அடையாளமும் கொடுக்கப்பட மாட்டாது என்றார். பின்பு அவர்களை விட்டு விலகிச் சென்றார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு சொன்ன காரியத்திலே நாம் ஆராய்ந்து பார்க்க மனமில்லை. அதனாலே தான் இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறார். வானத்தின் தோற்றங்களை நீங்கள் ஆய்ந்து பார்க்க அறிந்திருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து நான் தாவீதின் மகன் இல்லை, தாவீதுக்கு அரசன் இல்லை என்று சொல்லுகிறார். அவருக்கு நான் தலைவன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அந்த காரியத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த காரியத்திலே உண்மையுள்ளவர்களாய் நீங்கள் தியானிக்க வேண்டும் என்று சொல்லி, ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த காரியத்தை ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக நமக்கு விளக்குகிறார். இயேசு உயிர்த்தெழும் அந்த காரியத்தை குறித்து மட்டும்தான் அவர்களுக்கு யோவானின் அடையாளம் 3 நாள் அடையாளம் மட்டும்தான் அவர்களுக்கு. வேற எந்த அடையாளமும் இந்த இறைவாக்கினர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் அந்த மக்களுக்கும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறார். அதே போலத்தான் அவர்களுக்கு அன்றைய நாட்களிலே அவர்கள் யாருக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு அக்கறை இல்லாததினாலே அவர்கள் வாழ்க்கை இருளடைந்தது. இயேசு மரித்த போது இருளடைந்தது. அதனாலே தான் இந்த காரியத்தை குறித்து அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். அவர்கள் இயேசு யார் என்று ஆய்ந்து பார்க்காமல் இருந்தார்கள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதனாலே தான் இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. அப்படி என்று சொன்னால் இன்னொரு காரியத்தை நாம் சற்று ஆழமாக தியானிக்கும் பொழுது லூக்கா நற்செய்தி
23வது அதிகாரம் 6 7 உள்ள இறைவார்த்தைகள். இதை கேட்ட பிலாத்து, இவன் கலிலேயன் என்று கேட்டான். அவர் ஏரோதின் அதிகாரத்திற்கு உட்பட்டவன் என்று அவர் அறிந்து, அப்பொழுதே எருசலேமிலிருந்து ஏரோதிடம் அவரை அனுப்பி வைத்தார். நண்பர்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இறைவார்த்தை பகுதியிலே ஏரோது அறிந்து கொண்டான். அவர் யார் என்று, ஒரு கலிலேயன் என்று, இயேசு கிறிஸ்து ஒரு கலிலேயன் என்று இவர் அறிந்து கொண்டார். ஆனால் அன்றைக்கு இருந்த மக்கள் இதை அறிந்து கொள்ளவில்லை. யூதா மகன் என்றுதான் அன்றைக்கு அவரை சொல்லி அந்த ஏமாற்று வேலையை அவர்கள் செய்திருந்தார்கள். அவர்கள் அனைவரையும், அந்த மக்கள் அனைவரையும் நம்பும்படி செய்திருந்தான். ஆனால் பிலாத்து அப்படி செய்யவில்லை. அவன் கலிலேயன் என்று அறிந்திருந்தான். அதனாலே தான் பேதுருவும் கூட ராயப்பரும் கூட அந்த காரியத்திலே அவர் பின்வாங்கி சென்று விட்டார். பிலாத்து கலிலேயன் என்று அறிந்திருந்தார். ஆனால் அந்த பணிப்பெண்களிடமும் அந்த படை வீரர்களிடமும் பேதுரு மறுத்து விட்டார், அந்த காரியத்தை மறுத்து விட்டார். 2 சாட்சிகள் இருந்திருந்தால் ஏரோது ஒரு சாட்சியாக நிற்கிறார். ஆனால் இந்த பேதுரு ஒரு சாட்சியாக நிற்க வேண்டும். இயேசுவை அந்த சட்டத்திற்கு முன்பாக நிறுத்தி அவர்கள் அந்த தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பாக இவர் இந்த காரியத்தை செய்திருக்க வேண்டும், இவர் கலிலேயதான் என்று சொல்லி இந்த பேதுரு சாட்சி சொல்லி இருக்க வேண்டும். அப்பொழுது 2 சாட்சிகள் இருந்திருந்தால், அவர்களுடைய சட்டத்தின்படி 2 சாட்சிகள் இருந்தால் இயேசு விடுவிக்கப்படுவார் என்று சொல்லி இந்த பைபிள் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆனால் அந்த 2 சாட்சியிலே ஒரு சாட்சி பேதுருவாக நிற்க வேண்டிய அவர் மறுதளித்து விட்டார். இவர் யார் என்று எனக்கு தெரியவே செய்யாது என்று சொல்லி கலிலேயாவில் தான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து வந்தார், அந்த கலிலேயன் இல்லை என்று சொல்லி இவர் மறுத்து விட்டார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த காரியத்தை குறித்து நாம் இன்னும் சற்று ஆழமாக தியானிப்போம் என்று சொன்னால், அதன் உண்மையை குறித்து யோவான் நற்செய்தி 7வது அதிகாரம் 51 52 உள்ள இறைவார்த்தைகள். ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது, அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டத்தின்படி முறையாகாது என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, நீரும் கலிலேயன் தானோ? ஏன் மறைநூலை துருவி ஆராய்ந்து பாரும். அப்பொழுது கலிலேயாவில் இருந்து இறைவாக்கினர் யாரேனும் தோன்றுவது இல்லையே என்பதை அறிந்து கொள்வாய் என்றார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இறைவார்த்தை பகுதியிலே ஆண்டவர் என்ன நமக்கு கற்றுத்தருகிறார் என்று சொன்னால், இவர் ஒரு கலிலேயன் என்று அவர்களும் அறிந்திருந்தார்கள். அந்த தலைமை குருக்களும் போதகர்களும் அவர்களும் அறிந்திருந்தார்கள். ஆனால் கலிலேயாவிலிருந்து இறைவாக்கினர் வருவாரா என்று சொல்லி போய் துருவி ஆராய்ந்து பாரும் என்று சொன்னார்கள். அதனாலே தான் வானத்தின் தோற்றத்தையும் காலையிலே அந்த தோற்றத்தை பார்த்து நீங்கள் ஆய்ந்து பார்க்க அறிந்திருந்தால் இவர் கலிலேயன் என்று நீங்கள் ஆய்ந்து பார்க்காமல் இருப்பது எப்படி என்று கேட்டு அவர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இறைவார்த்தை பகுதியிலே நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர் கலிலேயன் என்று அவர் சொல்லுகிறார். அதற்கு நீ போய் துருவி ஆராய்ந்து பாரு, இந்த வேதத்திலே ஆராய்ந்து பாரும் என்று சொல்லி அவரை ஏளனம் செய்கிறார்கள். இவர் நிக்கோதேமை பிடித்து ஏளனம் செய்கிறார்கள். அவர்களுக்கு நிக்கோதேமுக்கு எதிராக வெகுட்டெழுகிறார்கள். இந்த காரியத்தை குறித்து தான் ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக ஆண்டவர் கற்றுத்தருகிறார். இவர்கள் சம்மதித்திருந்தால் நிக்கோதேமும் கூட ஒரு சாட்சியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நின்றிருக்க முடியும். அதனாலே தான் இந்த காரியத்தை எல்லா விதத்திலும் அவர் இறைவாக்கினர் என்பதை அவர்கள் மறைப்பதிலே முற்றிலுமாய் முயற்சி செய்தார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், என்ன தீர்மானம் திட்டமும் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நாம் ஒரு வார்த்தையை தியானித்து, ஏசாயா 9வது அதிகாரம் 1வது இறைவார்த்தை. ஆனால் துயரற்றிருக்கும் நாட்டிற்கு மனசோர்வு தோன்றாது. முற்காலத்தில் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் ஆண்டவர் அவமதிப்பு உட்படுத்தினார். பிற்காலத்திலோ பெருங்கடல் வழியே யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பே பிற இனத்தார் வாழும் கலிலேயா நாடு ஆகிய பகுதிகளுக்கு மேன்மை வரச் செய்வார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இறைவார்த்தை பகுதியை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவர்கள் அன்றைக்கு அறியாமல் போனதுனாலே தான்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கொன்றார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மரணமடைந்த பிற்பாடு, இயேசு பிறந்தபோது அவருக்கு அப்பேற்பட்ட அவமானம், துன்பம் அவர்களுக்கு, அன்னை மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பல சோதனைகள், சிக்கல்கள், வேதனைகள் எல்லாம் இருந்தது. அந்த கலிலேயாவுக்கு அவர்கள் செல்ல முடியாதபடி, அந்த இஸ்ரேல் நாட்டுக்கு செல்ல முடியாதபடி ஆகிவிட்டது. அதனாலே தான் இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு திட்டமும் தெளிவுமாக கற்றுத்தருகிறது. முன்னே அவர்கள் ஆண்டவரால் அவமதிக்கப்பட்டார்கள், பின்னாடியோ அவருக்கு மேன்மை வர செய்வேன், அந்த நகருக்கும் அந்த நாட்டுக்கும் இஸ்ரேல் நாட்டுக்கும் மேன்மை வர செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக நமக்கு கற்றுத்தருகிறார். நண்பர்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த காரியத்திலே நாம் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த இறைவார்த்தை பகுதியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அதிலே உண்மையுள்ளவர்களாய் நம் விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவர் செய்யும்படி நாம் அதிலே உறுதியாய் நிற்போம். அதனாலே தான் இப்பேற்பட்ட ஒரு மீட்பின் வழியை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். நண்பர்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படியானால் ஏசாயா 53:8 இறைவார்த்தையை தியானிப்போம். அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்டார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டோர் யார்? ஏனெனில் வாழ்வோர் உலகினின்று அவர் அகற்றப்பட்டார், என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டே கொலையுண்டார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர் ஒரு கலிலேயன் என்று ஏற்றுக்கொள்ளாததினாலே தான் அவர் கொலையுண்டார் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர்களுடைய குற்றத்தை முன்னிட்டு அன்று ஏரோதும் பிலாத்தும் விடுவிக்க தேடினார்கள். ஆனால் இவர் மேல் அக்கறை யாரும் கொள்ளவில்லை, ஒருவர் கூட அக்கறை கொள்ளவில்லை. இவர் கலிலேயன் என்று அக்கறை கொள்ளவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு தந்தையாம் கடவுள் அவர் மேல் அக்கறை கொண்டார். முன்பு அவர் நப்தலி நாட்டையும் செபுலோன் நாட்டையும் அவமதிப்புக்கு உள்ளாக்கி இருந்தார். அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு அந்த அவமானத்திலிருந்து அவர்கள் மீட்கப்படுவார்கள், அந்த காரில் நிலந்த நாட்டுக்கு மேன்மை வர செய்வார் என்று சொல்லி ஏசாயாவின் வழியாக உரைத்த இறைவாக்கு அன்று இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அந்த காரியம் நிறைவேறிற்று. சீடர்களை கலிலேயாவை விட்டு நீங்கள் எங்கும் நீங்காதிருங்கள், நீங்கள் கலிலேயாவிலே தங்கியிருங்கள், நான் உங்களை சந்திக்க வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் திட்டம் தெளிவுமாக சொல்லியிருந்தார். அதனாலே தான் மதலேன் மரியாவோடு உயிர்த்தெழுந்த பிற்பாடு நீ என் சகோதரிகளிடம் போய் கலிலேயாவுக்கு போய் அந்த காரியங்களை சொல்லு என்று சொல்லி மதலேன் மரியாவுக்கு திட்டமும் தெளிவுமாக, நான் அங்கே கலிலேயாவுக்கு உங்களை சந்திக்க உங்களுக்கு முன்பதாக வானதூதரோடும் கூடி அதை சொல்லுகிறார். வானதூதர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் உங்களுக்கு முன்பதாக கலிலேயாவுக்கு போவதாக நீங்கள் போய் அவர்களிடம் சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த இறைவார்த்தை பகுதியிலே ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக கற்றுத்தருகிறார். நாம் இதிலே நம்பிக்கை கொள்ளுவோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இறைவார்த்தை பகுதியிலே ஆண்டவர் முற்றிலுமாய் நம்மை அவருடைய பேரன்பினால் வழிநடத்தினார். நமக்கு தேவையான விசுவாசம் வருவதற்கான நற்செய்திகளை நமக்கு பகிர்ந்து தந்தார். தூய ஆவியானவர் நமக்கு துணை நின்று இந்த பகுதியிலே முற்றிலுமாய் நம்பிக்கை கொள்ளும்படி ஆண்டவர் வழிநடத்தி இருக்கின்றார். இதிலே நம்பிக்கை கொள்ளுவோம். இறுதி ஜெபத்திற்காக நாம் கடந்து செல்லுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இது அந்த அருமையான வேளையிலே நீர் முற்றிலுமாய் எங்களை வழிநடத்தினீர், எங்களை பலப்படுத்தினீர், எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தினீர். இந்த நற்செய்தியின் வழியாக நாங்கள் சற்று ஆழமாக புரிந்து கொள்ளும்படியாக எங்களோடு நீர் பேசி யாவற்றையும் வழிநடத்தினீர். இதிலே நாங்கள் நிறைவடையும்படிக்காக உம்முடைய பேரன்பு எங்களை நிலையான வழியிலே வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி அப்பா பிதாவை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இதை கேட்பவருக்கும் இதை பிறருக்கு அறிவிப்பவருக்கும் ஆண்டவர் மகத்தான காரியங்களை நீர் செய்ய வேண்டும். உம்முடைய காரியங்களிலே இடைவடுகின்ற ஒவ்வொருவரையும் நீ வெறுமனே அனுப்புவதில்லை. இதை கேட்பவருக்கும் இதை அறிவிப்பவருக்கும் ஒரே விதமான கூலியை கொடுக்கிறீர். இதோ விதைப்பவரும் அறுப்பவரும் ஒரே போல மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்று உம்முடைய இறைவார்த்தை எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறது. ஆண்டவரே, இதோ நான் குப்பையும் தூசியுமாக இருந்தாலும் ஆண்டவரே என்னோடு இந்த காரியங்களை பேசும்படி, படிப்பறிவில்லாமல் இருந்தாலும் ஆண்டவரே இந்த காரியத்தை பேசும்படி எனக்கு பலன் தந்து நீர் ஆசிரியராய் இருக்கிறீர். நீர் ஆசிரியராய் இருப்பதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன்.
உம்முடைய நற்செய்தியை அறிவிக்க ஆண்டவரே இனியுமாய் என்னை ஊக்கப்படுத்தவும் உற்சாகப்படுத்தவும் நீர் எங்களுக்கு கற்றுத்தந்து வழிநடத்தவும் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே உமது பாதத்திலே வைக்கிறேன். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.